விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றி பெறப்போகும் விருச்சக ராசி அன்பர்களே, சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு கொடுக்க வரும் அதிர்ஷ்டங்கள் என்னென்னு பார்த்துருவோம். பொதுவாக சனி வக்ர பயிற்சி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணுன்னா, உங்கள் ராசிக்கு 3 நாளுக்குரியவர் உங்கள் சுகஸ்தானாதிபதி. அதை விட ஒரு கிரகம் 138 நாள் தன் நிலையிலிருந்து மாறி வேற ஒரு விஷயத்தை செய்ய போகிறாருங்க. இந்த நேரத்தை சும்மா விட முடியுமா? இந்த பலன்கள்லாம் கவனிக்கணும். ஏன்னா சனி உங்கள் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் 10ஆம் பார்வையாக. உங்களுக்கு 7ஆம் அதிபதி விருச்சக ராசிக்கு 7ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். 11 லாபாதிபதி இப்போ அப்படியே மாறப்போகுது. மைனஸ் இத்தனால எதனா கொடுத்தா அதான் ப்ளஸ்ஸாக மாறப்போகுதுங்க. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த விருச்சக ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் எப்போவுமே சொல்ல போகிறது, பொருளாதார ரீதியாக ஒரு யோகம் இருக்குங்க. உங்கள் 2-5க்குரிய குரு 2ஆம் இடத்தை 2 நாளாக பார்க்கணும். பொருளாதார ரீதியாக ஒரு விருத்தி, குடும்ப ரீதியாக ஒரு சுப நிகழ்ச்சிகள், வீடு இடம் வண்டி வாகனம் ரீதியாக ஒரு அமைப்பு உண்டு. இந்த வக்ரம் பார்த்திங்கன்னா சனி தன் சொந்த வீட்டை நோக்கி வராரா, இப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரீதியாக சிந்தனை வந்துடும். கமிஷன் வகையில் வருமானங்கள், வாடகை வருமானங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த நேரத்தில் தான் அடகு வைத்த நகையை மீட்கும் யோகம். லாக்கர், அதாவது ஒரு இப்போலாம் நிறைய பேர் பெரும் பணக்காரங்க இப்போலாம் இந்த விருச்சக ராசி இருக்கிறவங்க இந்த 24 கேரட் அந்த பாராக வாங்கிறது, மொத்தமாக அந்த காயின்ஸாக வாங்கிறது, ஆபரணத்தை விட அது சேமிப்புக்காக வாங்குகிற காலகட்டமாக மாறிப்போச்சு இந்த ராசிக்கு. அது மாதிரி தான் திருப்பியும் வாங்க போகிறீங்க. பொதுவாகவே உங்கள் ராசி அதிபதி தன்னால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேதும் பிடியில் மாட்டிருந்து உலக அளவில் பல நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ உங்களுக்கெல்லாம் மனசு ரீதியாக அவ்வளோ போகிறோம். எப்போ பார்த்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை கட்டணுமே எண்ணம். இந்த விருச்சக ராசிக்கு திடீர்னு கோபம், வெறுப்பு அந்த ஜூலை 28க்கு மேலே செவ்வாய் விளைகிறதுங்க. அதற்கப்புறம் நம்ம சொல்ல போகிற பலன் தான். ரைட். முதல்ல திருமணம் இருக்கு இல்லையா, திருமண நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டம். ஒரு அதிசாரமாக கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ திருமண காலகட்டம் வெகுவாக உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட வரன் ஃபைனலைஸ் ஆகிற காலகட்டம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க, விருச்சக ராசி கோச்சாரத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கு பாயிண்ட். ஆனால் உங்கள் ராசியில் சனி வக்ரம் பெறும்பொழுது நீங்கள் பிறந்திருந்தால் அந்த வக்ரம் பெற்ற கிரகம் என்ன பலனை தருமோ அது இந்த கோச்சார வக்ரம் பெற்ற காலத்தில் நிகழும். உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்று திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு விதி இருந்தால் இப்போ தான் நடக்கும். சனி வக்ரம் பெற்று உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அமையணும்னா இப்போ தான் பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கும். அப்போ அந்த விஷயத்துக்காக பலாபலன்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ திருமணத்துக்கு உறுதியாயிரும், பயப்பட தேவையில்லை. மனதுக்கு பிடித்த வரன். இந்த திருமணம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கோயிலில் சொல்லியிருக்கேன், நிறைய பேர்த்துக்கு பெண் வீட்டில் வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக லக்னம் மற்ற அம்சங்கள்லாம் பார்க்கும் பொழுது எங்கே திருமணம் வச்சா நல்லாயிருக்கும், அது வளர்ச்சி படிநிலை என்ன, எங்கே நல்லாயிருக்கும், 4 நட்சத்திரம் தாராபலன் பார்த்து நட்சத்திரம் குறிக்கிற அம்சம்லாம் இருக்குது. முகூர்த்த லக்னம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பண்ணுங்களேன். எடுத்து அங்கே ஒருத்தம் 10க்கு 9 பொருத்தம் இருக்குது, 11க்கு 2 பொருத்தம், அதை தாண்டி நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ரைட். கூட்டுத் தொழிலில் ஆதாயம் பொதுவாகவே உங்களுக்கு பார்ட்னர் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. இதனால் தான் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த பொதுவாக விருச்சக ராசிக்கு அசலில் பொண்ணமையும் அசலில் மாப்பிள்ளை வரும். சொந்த பிள்ளைங்க தூரத்து வகையில் அம்சம் இருக்குது, தூரத்து வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ அந்த மாதிரி அம்சம் இப்போ வந்திருக்கு. சார் கொஞ்சம் மாப்பிள்ளை வராரு, கொஞ்சம் வேறு ஸ்டேட்டில் இருக்கார், வெளிநாட்டில் இருக்கார், கொடுக்கலாமா, அப்படி தான் வரும். பொண்ணு பார்த்திங்கன்னா கேட்பாங்க, சார் பொண்ணு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இல்லைங்க சார், வேறு ஊரில், எங்கே இந்த வகையில் ஒத்து வருது அந்த வகையில் ஒத்து வரல, அப்படி வரும். அதை பார்க்கலாம். சரி. வேலை, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி கேதுவோட மாட்டிக்கிட்டு இருந்து வேலை ரீதியாக அவ்வளோ தொந்தரவு, பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ப்ரெஷர், ஒன்று மாற்றி ஒன்றா அமைஞ்சது யாருக்குன்னா இந்த விருச்சக ராசிக்கு. ஏன்னா கேதுவின் பிடியில் மாட்டிருந்து உலகமே அளவில் பாதிப்பு இருந்தது இல்லையா. இந்த கேதுவை தாண்ட உடனே என்ன ஆகுதுன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல ப்ரெஷர் படிப்படியாக குறையுது. வேலையில் இருந்த எதிரிகள், வேலையில் இருந்த தொந்தரவுகள் விலகுது. ஒரு ப்ராஜெக்டில் ஏன் சேர்ந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அப்போ புது நபர்கள் யாரோ ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த இதிலிருந்து மாறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இதுக்கு ஒரு பரிகாரம் கண்டிப்பாக தேவைங்க. அதாவது சங்கடகர சதுர்த்தி அன்று, குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்காங்க. இது எதற்குன்னா விருச்சக ராசி அன்பர்கள் வேலை செய்யும் இடத்துல தொந்தரவுகள், எதிரிகள்
நமக்கு செய்வனை இருக்குமா, அது இருக்குமா, இந்த நேரத்தில் அதை தான் ஓடிட்டுருக்கு. செய்வனையாக இருக்குமா, திஷ்டி இருக்குமா, அந்த மாதிரி விநாயகர் சங்கடங்கள் அறவே இருக்கும். விநாயகரை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சியை கொடுப்பார் என்பது மாற்றுக்கருத்து இல்லை. ரைட். 11ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி புதன். இந்த புதன் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ண போகுது. என்னென்னா, ஒரு தொழில்துறையில் லாபத்தை கொடுக்க, பார்ட்னர்ஷிப்பை பில்டப் பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது டீலிங்லாம் ரொம்ப இதாக இருக்கும். பெருமாள் வழிபாடும் தேவை. பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? 10ஆம் இடத்துல கேது இருக்குங்க. பொதுவாக 10ல் கேது இருந்தாலும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, புது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புது நபர்கள் அறிமுகங்கள் ஏற்படும். பொதுவாக இந்த சர்ப்பம் சம்மந்தப்பட்ட, பாம்பு சம்மந்தப்பட்ட, சர்ப்பம் சம்மந்தப்பட்ட ஒரு வழிபாடும் இதுக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, அடுத்த படிநிலைக்கு போகக்கூடியது. ஒரு சில பொருட்கள் அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு செட்டை வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்குகிற ஆட்களும் மாறிடும், விற்கிற ஆட்களும் மாறிடும். கம்ப்ளீட்டாக வேற ஒரு இதில் போக மாதிரி. இந்த நேரத்தில் தான் கடையை விருத்தி பண்ணலாமா, கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ சரி பண்ணிக்கணும் இதெல்லாம். பட் பிஸ்னஸ் நல்லா நடக்கும். இந்த ஆடிட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்கு தந்தை வழி உறவில் அவ்வளோ சுமூகமாக இருக்காது. ஏதோ ஒன்றுங்க, எல்லாம் நம்பி போகிறோம், ஒன்றும் பதில் இல்லை அப்படின்றதுல இப்போ தந்தை வழி உறவில் பேச்சுவார்த்தை அதிகரிக்கும். அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கோயில் ரீதியாக தான், கோயில் அனுகிரகம், கும்பாபிஷேகம் ரீதியாக ஒரு அனுகிரகங்கள் உண்டு. அதன் மூலம் ஒரு வளர்ச்சி ஏற்படும் காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் கோயில் குளங்கள் நிச்சயமாக தேவை. மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், புதுசாக படிக்கிறது. பொதுவாக இந்த ராசி இப்போ படிக்கிற யோகம் வந்தாச்சு. ஹெல்த் வைஸ் பற்றி பேசும். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இது மாதிரி பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணி எங்கள் லைஃப் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பொதுவாக ஹெல்த் வைஸ் ஒரு அட்வைஸ் இருக்குது. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அஜீரணம் சம்மந்தப்பட்டது, உடல் எடை அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்குது. அதனால் உடல் எடை அதிகரிக்க காலகட்டமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் எடையை குறைக்க, உணவு பழக்க வழக்கத்தை மாற்ற ஒரு எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டு தேவை. 4ஆம் இடத்துல ராகு வந்துட்டாலும் என்னென்னா, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பிடிச்சிக்கணும், இல்லை ஹெல்த்தில் பாய்ச்சிரும். இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா கழுத்து வலி, முதுகு வலி, நரம்பு சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு தொந்தரவு வரும். ஒரு சில ஸ்கின் அரிப்புன்னு வந்து நிற்கிறீங்க, பார்த்துக்கங்க. பொதுவாக அந்த விருச்சிக ராசிக்கு தாயுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, தாய் வழி குடும்ப உறவுகள் கருத்து வேறுபாடு மாறும். இளைய மூத்த சகோதரர்கள் ஒற்றுமை ஏற்படும். இந்த ராசிக்கு ஒரே ஒரு 5ல் சனி வக்ரம் பெற்ற ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய, டக்குன்னு கருத்து வேறுபாடு வந்துடும். திருமண யோகம் இருக்குது, பட் இந்த கருத்து வேறுபாடு வந்துடும். பணம் விஷயங்களை கொடுக்கல் வாங்கலில் இப்போ தான் சுமூகமாக இருக்கும். கொடுத்தால் பணம் வருகிற காலகட்டம் இருக்கும். கடன் கட்டுக்குள்ளே வருகிற காலகட்டம், கடன் அடைச்சி கடனை கட்டுக்குள்ளே வருகிற காலகட்டங்கள். வீடு இடம்லாம் கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணிங்க. ஆக மொத்தம் இது ஒரு சுப நிகழ்வாக இருக்கிற காலகட்டம். ஒரு சில கோயில் பரிகாரம் கொடுத்துருக்கேன், அதை பண்ணிக்கங்க. அதை விட ஒரு சில எண்கள் கொடுக்குறேன், மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய எண் 8, 4. இந்த எண் தாங்க உங்களை மீட்டு கொடுக்க போகுது. அப்புறம் 5ஆம் நம்பர், 11ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் 11 இந்த என்ன பண்ணுறது மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.